पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உபசம்ஹார அத்தியாயம். இது முன்னாடி நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோமோ அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா முடிவுரை எழுதுகிற அத்தியாயம். இது சமாப்தி பண்ணுறதுக்காக இந்த அத்தியாயம் இருக்குது. யாரெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா முன்னாடி மறந்து போயிருக்கோமோ அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இதில் ஞாபகப்படுத்திக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா மோட்சத்தை அடையிறதுக்கு என்ன ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணுன்றதையும் இது சொல்ல ஆரம்பிக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மோட்ச சந்நியாச யோகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மோட்சத்துக்கு சாதனம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்நியாசம். சந்நியாசம்னா என்ன அப்படின்னா தியாகம். தியாகம்னா எதை தியாகம் பண்ணுறது அப்படின்னும் போது லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 12வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா பார்த்தோம். 13 பார்த்துட்டோம். 12வது ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுங்க. அனிஷ்டமிஷ்டம் மிஸ்ரம் ச திரிவிதம் கருமண பலம் பவத்யத்யாகினாம் பிரேத்திய நது சந்நியாசினாம் குவச்சித். அதாவது யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கர்மத்தோட பலன்களையும் கர்த்திருவத்தையும் நான் கர்த்தா போக்தான் யாரெல்லாம் தியாகம் பண்ணலையோ. சன்னியாசி வேஷம் போட்டிருக்கலாம். சன்னியாசி வேஷம் போட்டவங்களாம் சன்னியாசி இல்லை. இப்போ நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தியாகம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் கர்த்திருவ தியாகம் போக்திருத்துவ தியாகம் அப்படியே மெதுவாக கம்மியாயிட்டு தான் போதும் இல்லையே. பரமார்த்த தரிசி அப்படின்னு ஆத்மானுபூதி அடைந்தவர்கள் மட்டும்தான் 100% பார்த்தீங்கன்னா தியாகிகள். மீதி இருக்கிறவங்களாம் அந்த ப்ராசஸ்ல இருக்கிறவங்க. அப்போ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னா யாரெல்லாம் கர்த்திருவத்தையும் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா போக்திருத்துவத்தையும் நான் ஜீவன் அப்படின்ற ஜீவ புத்தியையும் யாரெல்லாம் தியாகம் பண்ணலையோ அவங்க எல்லாத்துக்கும் அத்தியாகினாம் பவதி தியாகம் செய்யாதவர்களுக்கு எல்லாத்துக்கும் கர்மனக பலம் திரிவிதம் பவதி. கர்மத்தோட பலன் 3 விதமாக தான் உண்டாகும். அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம். கீழான பிறவி அனிஷ்டம், மேலான பிறவி இஷ்டம், அதுக்கப்புறம் 2 கலந்த மனுஷ பிறவி பார்த்தீங்கன்னா மிஸ்ரம். இப்படிதான் உண்டாகும். நது சந்நியாசினாம் கொச்சித்து.
ஆனால் சந்நியாசிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது உண்டாகாது. யார் வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருவத்தையும் போக்திருத்துவத்தையும் தியாகம் பண்ணிட்டு இருக்கானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இறந்த பிறகு பிரேத்திய நேக் வச்சுது, அவனுக்கு இறந்த பிறகு ஒரு பலனும் உண்டாவதில்லை. அப்ப வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு ஸ்லோகத்துல இருந்து தெரிஞ்சு திரும்ப பிறவி கிடைக்குது அப்படின்னா அப்போ அதுக்கு காரணம் வந்து நம்ம கர்த்திருத்துவ போக்திருத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணல. அப்ப தியாகம் பண்ணா நமக்கு மோட்சம் கிடைச்சது. அப்ப எப்படி சுவாமி தியாகம் பண்றது அப்படின்னு வரும்போது கொஞ்சம் நாலேஜை யூஸ் பண்றதுக்காக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இதை ஆரம்பிக்கிறார் ஆச்சாரியார். இப்ப நம்ம என்ன பண்ணணும், யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். யதார்த்தத்தை புரியறதுக்காக 13வது ஸ்லோகம் ஆரம்பிச்சார். நம்ம இன்னும் ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிக்கல. அதுல ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவதாரிக்கா இருந்துச்சு. 13வது ஸ்லோகத்தை அவதாரிக்கா அதை திரும்பவும் வாசிச்சாங்க. இதான் ரொம்ப முக்கியமான பார்ட். ஸ்லோவா போனாலும் பரவாயில்ல, நம்ம டெக்னிக்கலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை புரிஞ்சு நம்ம நல்லா டைஜஸ்ட் பண்ணணும். ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதக பரமார்த்த தரிசன ஏவ அசேஷ கர்ம சந்நியாசித்வம் சம்பவதி. அவதாரிக்கா மேல இருக்கு. ஆகையினால் பரமார்த்த தரிசன ஏவ, யாரு பரமார்த்த தரிசி? வாஸ்தவத்தை பார்க்கின்றவன். எது வாஸ்தவம் அப்படின்னா, நான் கர்மத்தை செய்யவில்லை, நான் அகர்த்தா, நான் கர்மத்தை செய்யவில்லை, இதுதான் வாஸ்தவத்துல யதார்த்தம். நான் போகத்தையும் செய்யவில்லை, இதான் யதார்த்தம். நான் திரஷ்டா, இதான் யதார்த்தம். இது எல்லாம் நான் பார்க்கிற தேகாதிகள் எல்லாம் திருஷ்யம், இதான் யதார்த்தம். இந்த விதமா யதார்த்தத்தை யார் பார்க்கின்றார்களோ அவர்கள் அந்த பரமார்த்த தரிசிகளுக்கு மட்டும்தான் அசேஷ கர்ம சந்நியாசித்வம் சம்பவதி. மிச்சமில்லாமல் வந்து பாத்தீங்கன்னா கர்மங்களை சந்நியாசம் செய்தல் என்பது சம்பவிக்கும். அவித்யா அத்தியாரோபிதத்வாத். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கர்மங்கள் எல்லாம் கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மனி அவித்யா அத்தியாரோபிதத்வாத். ஆத்மாக்கு மேல அவித்யினால, எப்படி வந்து கைத்துல இருட்டுனால வந்து பாத்தீங்கன்னா அரை இருட்டுனால ஒரு பாம்பை ஏத்தி நம்ம பாக்குறோமோ, அதே மாதிரி நான் அப்படின்றதுக்கு மேல இந்த தேகாதிகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், சூப்பர் இம்போஸ் பண்ணி கூடவே வந்து பாத்தீங்கன்னா தேகம் வந்த பிறகு தேகம் பண்ற எல்லா கர்மத்தையும் நாம் என்ன பண்ணிட்டோம், நான் நமக்கு மேல ஏத்தி போட்டோம். அப்ப நான் தேகத்தை நினைக்கிறோம், தர்மி அத்தியாசம் அப்படின்னு பேரு. தேகம் பண்ற எல்லா காரியத்தையும் நாம் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறோம், அதுக்கு பேரு தர்ம அத்தியாசம்னு பேரு. கிரியா காரக பலானாம், ஆத்மாக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், செயல்களை கிரியான்னு சொல்லக்கூடிய கர்மங்களையும் காரகம்னு சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும், இந்திரியங்கள் மனசு புத்தி இந்த தேகம் எல்லாத்தையும் நானுக்கு மேல ஏத்தி வச்சு நாம என்ன பண்ணிருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஞானி புருஷன் என்ன பண்றான், இது எல்லாம் திருஷ்யம், நான் பார்ப்பவன் அப்படின்னு என்ன பண்ணிட்டான், இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டான், யதார்த்தத்தை பார்த்தான். அப்ப நானா பார்த்து மற்றதெல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்றதுனால அவன்தான் பரமார்த்த சந்நியாசி. அவனுக்கு இறந்த பிறகு எந்த ஒரு ஜென்மமும் கிடைப்பதில்லை. இருக்கும்போதே அவன் என்ன பண்ணிட்டான், எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லப்பான்னு தேகத்தை ஒதுக்கிட்டான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நது அஜ்ஞஸ்ய, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானிக்கு அப்படி இல்லை. அஜ்ஞானி என்ன பண்றான், அதிஷ்டானாதி கிரியா கர்த்தூனி. நம்ம என்ன பண்றோம், அஜ்ஞானியா நம்ம எல்லாம் இருக்கோம், நம்ம எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிஷ்டானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சரீரம், ஜீவாத்மாவோட அதிஷ்டானம் இதான். இந்த ஜீவாத்மா இருக்கக்கூடிய இந்த சரீரம் முதலிய அதிஷ்டானம் சொல்லக்கூடிய சரீரம் முதலிய கிரியா கர்த்தூனி காரகாணி, கிரியாவை வந்து செய்யக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 5 சொல்ல போறோம் அடுத்த ஸ்லோகத்துல. அந்த 5ஐயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், ஆத்மத்வேன பஷ்யத்தக, நான் பார்க்கறான். சரீரம் முதல் கொண்டு 5 விஷயங்களையும் நான் இவன் என்ன பண்றான், பார்க்கின்றவன். இது ஆப்ஜெக்ட்னு பார்க்காம என்ன பண்றான், தான் இவன் பார்க்கிறதுனால அசேஷ கர்ம சந்நியாசக நது சம்பவதி. இவனிடத்துல வந்து பாத்தீங்கன்னா முழுஷா கர்மங்களை தியாகம் பண்ணுதல் என்பது சம்பவிக்காது. அப்ப அஜ்ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய சன்னியாசி வேணும் இருந்துகிட்டோம், ஆத்ம தரிசனம் உண்டாகல அப்படின்னா அவன் சன்னியாசி இல்லை. வியாபகாரிக்க சன்னியாசி தான், பாரமார்த்திக சன்னியாசி இல்லை.
பாரமார்த்திக சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகஸ்தாசிரமத்துல வேணா இருக்கலாம், வானப்பிரஸ்தனா வேணா இருக்கலாம், பிரம்மச்சாரியா வேணா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசம்ன்றதுக்கு அர்த்தம் கர்த்திருவ போக்திருத்துவத்தை தியாகம் பண்றது. நான் இந்த தேகம் இல்லைன்னு தியாகம் பண்றது. அது வந்து பாத்தீங்கன்னா தேகத்தை நான் இல்லைன்னு தியாகம் பண்ணிட்டாவே இதுல நடக்கிற எல்லா காரியங்களும் நான் இல்லைன்னு ஈஸி ஆயிடுமே உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானிக்கு வந்து தேகத்தை நான் இல்லைன்னு தியாகம் பண்ணாததுனால இந்த தேகத்துல நடக்கிற எல்லா கர்மங்களையும் அவனால விடவே முடியாது. கொஞ்ச நேரம் நான் இந்த பாப்ப கர்மத்தை பண்ணாம இருக்கேன், இந்த பாப்ப கர்மத்தை நான் பண்ணாம இருக்கேன். நான் சொல்றேன், நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மனசால தெரிஞ்சு வந்து பாப்பத்தையே பண்றதே இல்லை. தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ தெரியாம வரும்போது வந்து பாத்தீங்கன்னா காலில் வந்து எறும்பு ஏதாவது செத்து போகலாம். உத்து பார்த்துக்கிட்டுலாம் மைக்ரோஸ்கோப் வச்சுக்கலாம் போக முடியாது, லென்ஸ் வச்சுக்கிட்டுலாம் முன்னாடி விஷன்லாம் இல்லை எனக்கு. அப்ப போகும்போது வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நடக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது உத்தேசம் பண்ணி பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது நல்லதை சொல்லும் போது சில சமயம் சில பேருக்கு வந்து மனசு ஹர்ட் ஆகலாம். ஆனா என்னோட இன்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு நல்லது பண்ணணும்னு நான் சொல்றது வந்து சில பேருக்கு மனசுக்கு ஹர்ட் ஆகலாம். இது மாதிரி ஏதாவது நடக்கலாம். தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாப்பத்தையும் நான் பண்ணல அப்படின்னு நான் சொல்றேன். ஆனால் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா செலக்டிவா தான் நடக்குது. நம்ம சரீரத்துல டே டு லைஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அநேக கர்மங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ தேகாபிமானம் இருக்கிற வரைக்கும் சன்னியாசியா இருந்தாலும் கூட அவனோட தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ புண்ணியமும் பாப்பமும் போயிட்டே இருக்கும். நான் சொல்றேன்ல நிறைய புண்ணிய கர்மா பண்றேன் அப்படின்னு. அப்ப புண்ணிய கர்மா பண்றேன்ற அபிமானம் இருக்கா? அபிமானம் இருக்கு. அப்ப அபிமானம் இருந்தாவே போச்சு, முடிஞ்சு போச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா புண்ணியத்திலும் அபிமானம் இல்லை, பாப்பத்திலும் அபிமானம் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேக அபிமானம் போச்சுனா தான் இந்த ரெண்டும் போகும். அப்ப தேகாபிமானம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து மிச்சமில்லாம எல்லா கர்மத்தையும் தியாகம் செய்தல் என்பது முடியாது. தத்து ஏதத்து உத்தரைகி ஸ்லோகைகி தரிசயதி. இததான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல சொல்ல வரார். இப்ப நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், தியாகம் எதை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம பல தியாகம் முதல்ல பண்ணணும். எடுத்தோன்னு ஹை ஜம்ப்லாம் பண்ணாதீங்க. ஹை ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களால அச்சீவ் பண்ணவே முடியாது. எங்க ஆச்சாரியார் எப்பவுமே சொல்லுவார், என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டார்கெட் ஒன்று வைக்கிறோம் அப்படின்னா அந்த டார்கெட்டை வந்து லட்சியமா வச்சுக்கிட்டு சின்னதா ஒரு அச்சீவ்மெண்ட்ஸை வச்சுக்கணும். டார்கெட் சின்ன டார்கெட்டா வச்சுக்கிட்டு போனாதான் நீங்க பெரிய காரியத்தை அச்சீவ் பண்ண முடியும். எடுத்தோன்னே வந்து நான் அகங்காரத்தை விட போறேன், நான் வந்து பாத்தீங்கன்னா தேகாபிமானத்தை விட போறேன் அப்படின்னா நான் மானத்தையும் அப்பமானத்தையும் நான் விட போறேன் அப்படின்னா அது முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், கர்மபல தியாகத்தை வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் கர்மபல தியாகத்தை பண்ணணும். அதுக்கப்புறம் மெதுவா வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணல பகவான் பண்றாரு, நான் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நானும் பண்ணவில்லை பகவானும் பண்ணவில்லை, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாயையில தெரியுது அப்படின்னு மூணாவது ஸ்டெப் தான் அதை போகணும். இந்த முதல் ஸ்டெப் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்திக்கிறதுக்கே பல காலம் ஆகும். நமக்கு நல்ல புத்தி இருந்துச்சுன்னா இதை ஃபுல் டைம் நம்ம என்கேஜ் பண்ணி பண்ண முடியும். இது முதல் ஸ்டெப் சித்தி ஆச்சுன்னா தான் ரெண்டாவது ஸ்டெப்புக்கே நம்ம வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்து பரமாத்மா தான் எல்லாத்தையும் பண்றாரு, நாம் பண்ணலன்ற எண்ணத்துக்கே வர முடியும். இது வந்தாதான் ரெண்டாவது ஸ்டெப் வந்தாதான் மூணாவது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தத்துவ சாஸ்திரம் படிக்கும் போது, இப்ப நம்ம வேதாந்தம் படிக்கும் போது இப்ப சொல்ல போறதெல்லாம் கேட்டு ஓ பகவானும் பண்ணல நானும் பண்ணல, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு, தோற்ற மாத்திரம், யாருமே பண்ணல அப்படின்ற எண்ணத்துக்கு வாஸ்தவத்துக்கு வர முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் போகணும். இதை காட்டுறதுக்கு அறிவு வரணுன்றதுக்காக ஸ்லோகங்கள் ஆரம்பிக்கப்படுது. பஞ்சை தானி மகாபாகோ காரணானி நிபோதமே சாங்கே கிருதாந்தே புரோக்தானி சித்தயே சர்வ கர்மனாம். இதை போன முறையே படிச்சு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டோம். நம்ம பஞ்ச ஏத்தானி பஞ்ச இமானின்னு ஒரு ஸ்லோக பாட்டம் இருக்கு. பாட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சில புக்ல பஞ்ச இமானின்னு இருக்கும், பஞ்ச ஏத்தானி. பஞ்ச ஏத்தானி அப்படின்னா இந்த 5 காரணானி, 5 காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா 5 காரணங்கள் அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறோம். ஏ மகாபாகு, ஏ அர்ஜுனா, இந்த 5 காரணங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வ கர்மனாம் சித்தையே, எல்லா கர்மங்களும் சித்திக்கிறதுக்கு. எந்த கர்மா நீங்க பண்ணினீங்கனாலும் அந்த கர்மாக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா 5 ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றன.
அப்படின்னு சாங்கியே கிருதாந்தே புரோக்தானி. சாங்கிய அப்படின்னா என்ன அர்த்தம்? வைதிக சாங்கிய தர்சனம்னு எடுக்கணும். கபிலரோட சாங்கிய தர்சனம் எடுக்காதீங்க. வைதிக சாங்கிய தர்சனம் அப்படின்னா எது அப்படின்னா கிருதாந்தே அப்படின்றதுக்கு அதுக்கு விசேஷனம் சொல்லப்பட்டிருக்கு. கருமங்களின் முடிவை உடையவதா இருக்கக்கூடிய சாங்கிய தர்சனத்தில் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா பூர்வபாகம், மந்திர பாகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிராமண பாகம், இந்த 2 இருக்கு. இந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாடசாலையில வந்து படிக்கிறேன். டெய்லி காலையில் நான் வந்து பாத்தீங்கன்னா யூடியூபை வந்து பாத்தீங்கன்னா 2-3 பேர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு நான் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வேதத்தை போட்டுவிட்டு சின்ன சின்ன பசங்க இன்னைக்கு கூட பார்த்தேன், நல்ல பிரம்மச்சாரி பசங்க, சின்ன பசங்க, என்ன ஸ்மார்ட்டா இருக்கும் கேட்கறதுக்கு. எப்படி இருக்குன்றீங்க வேதம் கேட்கறதுக்கே காலையில ஆனந்தமா இருக்கும். அப்ப பூர்வபாகம் வந்து பாத்தீங்கன்னா வேதம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூர்வ பாகத்துல வேதத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிராமண பாகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பிரயோக விதி. எனக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 2-3 பேர் இருக்காங்க வைதிகர்கள். அவங்க பாத்தீங்க அப்படின்னா யாகங்கள்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஹோமங்கள் பண்ணாங்கன்னா அது போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டான காரியம். ஒவ்வொரு பார்த்து 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 பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா கர்மங்கள் எங்க முடியுது அப்படின்னா பிராமண பாகத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்மங்கள் வந்து பூர்த்தி ஆகுது. கர்மங்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா ஆரண்யக பாகம்னு ஒண்ணு இருக்கு. இந்த அப்போ மந்திரம், பிராமணம், ஆரண்யகம். இந்த ஆரண்யகத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தூல கர்மா இருக்காது, சூக்ஷ்ம கர்மான்னு சொல்லக்கூடிய உபாசனைகள், மனசுல பண்ணக்கூடிய தேவதா உபாசனம். கர்மம் எல்லாம் முடிஞ்சிடும். மனசுக்குள்ளார கர்மம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும். உள்ளுக்குள்ளார ஈஸ்வரனை தியானிக்கிறது அப்படின்னு பேரு. இதெல்லாம் ஆரண்யக பாகத்துல இருக்கும். இந்த ஆரண்யக பாகத்துல லாஸ்டா இருக்கிறது மனசுல பண்றதும் ஒரு கர்மா தான். அதுவும் முடிஞ்ச பிறகு, அதுவும் பூர்த்தியான பிறகு வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தோட எண்டுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உபனிஷதங்கள் இருக்கு. அந்த உபனிஷதங்களுக்கு பேர் தான் வேத அந்தம், வேதாந்தம் அப்படின்னு பேர். வேதம் அப்படின்னா கிரியா, அந்த வேதத்தோட எண்டுல எது இருக்கோ அது ஞானம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிருதாந்தே அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருத்தம்னா கர்மம், அந்தம்னா செய்யப்பட்ட கர்மத்துக்கு முடிவுல இருக்கக்கூடியது. கர்மங்களின் முடிவை உடையதா. கர்மங்கள் எல்லாம் எங்க போய் முடியுதோ அந்த இடத்துல இருக்கிறது சாங்கிய சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஞான சாஸ்திரம், உபனிஷதங்கள். அந்த உபனிஷதங்கள்ல இது சொல்லப்பட்டிருக்கிறது. எது சொல்லப்பட்டிருக்கு? எந்த கர்மம் நடந்தாலும் அதுல 5 ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்க வேண்டும். பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. பஞ்ச ஏதானி வக்ஷ்யமானானி. இனி சொல்லப்படக்கூடியது, அடுத்த ஸ்லோகத்துல நம்ம சொல்லப்படக்கூடியது, இன்னும் சொல்லல, சொல்ல போகின்ற வக்ஷ்யமானானி, சொல்ல போகின்ற 5 ரீசன். இந்த 5 ரீசன்களும் ஏ மகாபாகோ, ஏ உயர்ந்த தோளுடையவனே கர்மி அப்படின்னு திட்டுறார். கர்மத்தை செய்கின்றவனே 5 ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போகிறோம். அதை வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னா காரணானி, ரீசன்ஸ் இருக்கு, காரணங்கள். நிர்வர்த்தகாணி, நிர்வர்த்தகாணின்னு என்ன அர்த்தம்? செய்கின்ற ஒரு காரியத்தை பண்றோம் அப்படின்னா அந்த செய்யப்படுகின்ற காரியத்துக்கு காரணமா 5 இருக்கின்றன. இத வந்து நீ என்ன பண்ணுனா நிபோதமே மம இதி, என்னிடமிருந்து நிச்சயமாக அறிந்து கொள்வாயாக. ஏ அர்ஜுனா, என்கிட்ட இருந்து நான் நிச்சயமா தெரிஞ்சுக்கோ, பின்னாடி யார் இருக்கா. நம்ம சொல்றோம்ல அபிமானத்தோட இருக்கோம்ல, நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன்னு. அப்போ நீ வந்து பாத்தீங்கன்னா தப்பா புரிஞ்சிருக்க. யாரு கர்மா பண்றா அப்படின்றத வந்து என்கிட்ட இருந்து தெரிந்து கொள்வாயாக. எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் கிரியேட் பண்றார்? டைரக்டா சொல்ல வேண்டியது தானே. அப்படின்னா உத்தரத்திர சேதக சமாதானார்த்தம். உத்தரத்திர அப்படின்னா இனி அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறத நம்ம நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருக்கோம். கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவனம் வந்து பாத்தீங்கன்னா வேற 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 பக்கம் போயிட்டு இருக்கு. பாடம் படிச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கவனம் வந்து பாத்தீங்கன்னா போக்கஸ்டா இந்த விஷயத்துல இருக்க மாட்டேங்குது. அப்ப அர்ஜுனனுக்கும் இதே ப்ராப்ளம். நான் போர் பண்ண போறேன், ஐயோ நான் இவங்களை கொன்றுவேன் அவங்களை கொன்றுவேன்னு இவன் தவிக்கிறான். இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு ரொம்ப அபிமானம். எல்லாத்துக்கும், நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் எல்லாத்துக்கும் அபிமானம்.
அதனால வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனை பார்த்து என்ன பண்றாரு, நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இப்போ உங்களுக்கும் அதே தான் சொல்றேன், ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால வந்து பாத்தீங்கன்னா உத்தரத்திர சேத்தக சமாதானார்த்தம், இதுல வந்து அடுத்த ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய விஷயத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தம் சமாதானத்தை அடைவதற்காக என்ன பண்றாரு ஆச்சாரியார் வந்து போக்கஸ் பண்றதுக்காக இத வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. ஏன் சொல்லணும் அப்படி? ஏன் டைரக்டா சொல்ல வேண்டியதுன்னா இல்ல, சொல்லக்கூடிய வஸ்து வைஷமிய பிரதர்ஷனார்த்தம். இந்த வஸ்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பேச போடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டிலா இருக்கிறது, ரொம்ப விஷம அவஸ்தை. விஷம அவஸ்தைன்னு உலகத்துல இருக்கிற மாதிரியான விஷயம் இல்ல, உலக விஷயங்களுக்கு வேறானது. யாரும் வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லித்தர மாட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா தானி காரணாணி 5 காரணங்களை சொல்ல போறோம். அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஷமமானது, சமமானது இல்ல, உலோகத்துல பேசிக்கிட்டு இருக்க விஷயம் இல்ல. அதனால ஞாத்தவியதையா ஸ்தௌதி. அப்ப 5 ரீசனை வந்து பாத்தீங்கன்னா பேச போறோம். அதை ஸ்துதி பண்றதுக்காக, அதுக்கு மகிமைப்படுத்துறதுக்காக என்ன பண்றாரு, கவனமா கேளு, கவனமா கேளு. உபனிஷத்துல சொல்லப்பட்டது, வேதத்தோட முடிவுல சொல்லப்பட்டது. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பகவான் சொல்ற. சாங்கியம்னா இந்த இடத்துல எதை எடுக்கணும், சாங்கியே கிருதாந்தேன்னு இருக்குல்ல, இந்த சாங்கியம்னா என்ன எடுக்கணும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சாங்கியத்துக்கு இப்ப நம்ம என்ன பார்த்தோம், கபிலரோட சாங்கியத்தை நம்ம படிச்சோம், கபிலரோட சாங்கிய சாஸ்திரம் படிச்சிருக்கோம். பாகவதத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன அத்தியாயம் மட்டும் பார்த்தோம். முக்கியமா எனக்கு சமயம் இல்லாதனால பார்க்கல. 13வது சாப்டருக்கு முன்னாடி அம்மாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவகுதிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கபிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உபதேசம், பாகவதத்துல இருக்கிற கபிலர் அவர் என்ன பண்ணார், உபதேசம் பண்ணார். அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம படிக்கிற எல்லா சாஸ்திரமும் அதுதான். பாகவதத்துல இருக்கிற கபிலர் தேவகுதி அம்மாவுக்கு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா வைதிக சாங்கியத்தை தான் அங்க சொல்ற, எந்த பிலாசபிலே இருக்காது. எல்லாம் கிளியரா வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துக்கூட சேர்ந்தே இருக்கும். ஆனா நம்ம கபிலர்னு ஒருத்தர் வந்து படிக்கிறோமே, சாங்கிய சாஸ்திரம் பண்ண கபிலர், நிரீஸ்வரவாதின்னு சொல்றோம். அவரோட சாஸ்திரத்துல ஈஸ்வர தத்துவமே இல்லை, அவரை இங்க பேசல. அப்போ வைதிக சாங்கியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவகுதிக்கு பிறந்த கபிலர் சொன்னது எதுவோ அதுதான் வேதத்திலையும் இருக்கு. அதுக்கு பேரு சாங்கியம், வைதிக சாங்கியம்னு பேரு. 2ஆ பிரிச்சுங்க. அப்போ கபில சாங்கியம்னு ஒன்னு எடுத்துங்க, வைதிக சாங்கியம்னு ஒன்னு எடுத்துங்க. வைதிக சாங்கியம் தான் வேதாந்தம் அப்படின்னு பேரு. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஆச்சாரியர் சொல்ற சாங்கியே. சாங்கியம்னா என்ன சுவாமி அப்படின்னா ஞாத்தவ்யாக பதார்த்தாக சங்கியாயந்தே யஸ்மின் சாஸ்திரே தத் சாங்கியம். வேதாந்தகன் முடிச்சிட்ட. எந்த சாஸ்திரத்துல, யஸ்மின் சாஸ்திரே, எந்த சாஸ்திரத்துல ஞாத்தவிய பதார்த்தானி, தத்துவ விசாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு நம்ம 13வது சாப்டர்லயே பார்த்துருக்கோம். ஒரு புருஷன், ஆத்மானு ஒண்ணு, ஆத்மா கண்ணியமா இருக்கிறது. 2வது வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மூல பிரகிருதி மாயா. அந்த மாயையோட காரியங்களை எத்தனை பார்த்தோம், 23 தத்துவங்கள் மாயையோட காரியங்கள். அப்ப மாயையோட சேர்த்தா 24, 24 பிளஸ் 1 புருஷனை சேர்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 25 தத்துவங்கள். இந்த 25 தத்துவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எந்த சாஸ்திரத்துல அறிய வேண்டியவைகளா, ஞாத்தவ்யாக பதார்த்தாக, அறிய வேண்டிய பதார்த்தங்களா, அறிய வேண்டிய வஸ்துக்களா, சங்கியாயந்தே எண்ணப்படுகின்ற, சங்கியா அப்படின்னா நம்பர்ஸ், சங்கியாயந்தே அப்படின்னா கவுண்ட் செய்யப்படுகின்றதோ, எண்ணப்படுகின்றதோ, கவுண்டிங் பண்ணப்படுதோ, அந்த சாஸ்திரத்துக்கு பேரு சாங்கியம்னு பேரு. சம்யக் ரூபேன சங்கியாயந்தே, எண்ணப்படுவது எதுவோ அதுக்கு பேர் சாங்கியம் அப்படின்னு பேரு. சம்யக் ரூபேன கியாயந்த இது சாங்கியம். நல்ல முறையில தத்துவங்களை தெரிஞ்சுக்கிற சாஸ்திரத்துக்கு பேர் சாங்கியம். இங்க எதை எடுக்கணும், வேதாந்தகன் ஆச்சாரியார் போட்ட. அப்ப என்ன அர்த்தம், வைதிக சாங்கியத்தை ஆச்சாரியார் சொல்ற அடிச்சா. அதுக்கப்புறம் கிருதாந்தே இதி, கிருதாந்தே அப்படின்னா என்ன அர்த்தம், கிருதாந்தின்னு ஒரு சப்தம் இருக்குல்ல, அது என்னன்னு கேட்டீங்கன்னா இது தஸ்யேவ விசேஷனம். அந்த சாங்கிய சாஸ்திரத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்ஜெக்டிவா போட்டிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்,
கிருதாந்தே சாங்கிய அப்படின்னு அட்ஜெக்டிவ் எடுத்து முன்னாடி போட்டுட்டு கிருதாந்தே சாங்கிய அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். கிருதாந்தம்னா என்ன சுவாமி அப்படின்னா கிருதமிதி கர்ம உச்சதே. முதல்ல கிருத அந்தம் கிருதாந்தம். கிருத அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிருத்தம்னா கர்மம். கர்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருத்தம் என்று சொல்லப்படுகிறது, கர்ம சொல்லப்படுகிறது. தஸ்ய அந்தக, அந்த கர்மத்தோட முடிவுல மனசு வந்து பாத்தீங்கன்னா, அதுக்காக நான் வானப்பிரஸ்தம் பிரிஸ்கிரைப் பண்றது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, கர்மம் எங்க பூர்த்தி ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கிரகஸ்தாசிரமத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா பொண்ணுக்கும் பையனுக்கும் கிரியா வந்து பாத்தீங்கன்னா பரிசமாப்தி ஆயிடுது. அங்கிருந்து தான் ஆரண்யக பாகம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுங்களா? மானச கர்மா ஸ்டார்ட் ஆகுறதே வானப்பிரஸ்தத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்காக தான் தலையா அடிச்சுக்கிறேன், எல்லாத்தையும் விடுங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு உபாசனைக்கு வந்துருங்க அப்படின்னு. சும்மா கர்மா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா சித்தம் சஞ்சலமாயிடும். சித்தம் சஞ்சலமாயி வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலு பேர் சேர்ந்தோம் அப்படின்னா நான் கர்மத்துக்குள்ளார நான் பார்த்துருக்கேன். ஒரு ஹோமங்கள் ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன். நான் ஏதாவது முன்னாடிலாம் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆஸ்பீசியஸா இருக்கணுன்றதுக்காக எதையாவது ஒரு கர்மா, வைத்திய கர்மா பண்ணுவேன். நிஷ்காமியம் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் இருப்பாங்க, சிஷியர்கள் ஒரு 10-15 பேர் இருப்பாங்க பாடம் படிக்கிறவங்க. பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வாழை மரம் எடுத்துட்டு வான்னு சொல்லியிருப்பேன், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கோமையம் முடிச்சுட்டு வாங்கன்னு இருப்பேன், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பூ மாலையை வாங்கிட்டு வாங்கன்னு இருப்பேன், திரவியங்களை ஒருத்தர் 2 பேர் வாங்குங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா நண்டு கதை தானே, எல்லாருமே நண்டு தானே நம்ம எல்லாம். 4 நண்டை பக்கத்துல விட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஒரே பாலிடிக்ஸ் தான். எந்த கர்மா நடந்தாலும் அந்த கர்மால வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சது பிடிக்காது, ஒருத்தர் நல்லா பண்ணுவார், ஒருத்தர் கெட்டதா பண்ணுவார், ஒருத்தர் ஆட்சேபனம் பண்றது தெரியாது, ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஸ்தாபனம் பண்றதுன்னு தெரியாது, என்ன வாங்கணும்னு தெரியாது. ஒரு ஹோமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சமித்தை வாங்கிட்டு வாங்கன்னா பெரிய பெரிய கட்டையா மரக்கட்டையை கொண்டு வந்து நிப்பாட்டுவான். என்னையா அது ஹோமத்துக்கு போடுறதா இல்ல இது எதுக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்லி தரணும், அதுக்கு வந்து கொஞ்சம் கடிச்சுக்கணும். நான் பார்த்திருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கர்மம் இருக்கு அப்படின்னா எல்லா ஆசிரமங்கள்லயும் பார்த்திருக்கேன், கர்மகாண்டம் நடக்கிற இடத்துல எல்லாம் பார்த்திருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில பாக்குறதுக்கு நல்லா கர்மம் நடக்கும், ஆனா உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கும், ராகத்வேஷம் அவ்வளவு இருக்கும். இந்த ராகத்வேஷங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரண்யக பாகத்துக்கு வந்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வந்துடும். ஆரண்யக பாகத்துல வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் சேர்ந்து பண்ற இதே இல்லை. ஏகாந்தமா உட்காந்துட்டு ஒரு ஜெபம் பண்றீங்க அப்படின்னா யாரோடையும் சம்பந்தமே இல்லை, நீங்க பாட்டுக்கு இருந்துட்டு பண்ணிட்டு இருக்கலாம். அப்ப கர்மத்தோட எண்டுல வரும்போதே உங்களுக்கு ஆரண்யக பாகம் வரும்போதே பாலிடிக்ஸ் எல்லாம் போயிடும், ராகத்வேஷம் போயிடும். அந்த ஆரண்யக பாகத்துல இருக்கிற உபாசனையும் விட்டுட்டு ஞானத்துக்கு வர ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சாந்தம் ஆயிடும். ஏன் அப்படின்னா இண்டிவிஜுவல் ஞானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆத்ம விஷயமா இருக்கிறது. அப்ப கிருத அந்தம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, கிருதஸ்ய பரிசமாப்தி எத்திர, எதனிடத்துல வந்து பாத்தீங்கன்னா செய்யப்பட்ட கர்மங்கள் எல்லாம் பூர்த்தியை அடைகின்றனவோ, எதனிடத்துல அடைகின்றனவோ ச கிருதாந்தகா, அதுக்கு பேரு கிருதாந்தம்னு பேரு. கர்மங்கள் எல்லாம் ஸ்தூல கர்மங்கள், அதுக்கப்புறம் சூக்ஷ்ம கர்மங்கள் சொல்லக்கூடிய தியானங்கள், இது எல்லாம் எதனிடத்தில் பூர்த்தி அடைகின்றனவோ அதுக்கு பேரு கிருதாந்தம்னு பேரு. அது என்னது? கிருதாந்தம்னா வேதாந்தம், உபனிஷதம் அப்படின்னு பேரு. எங்க சொல்றார் அப்படின்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2:46 வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், யாவானர்த்த உதபானி 46 வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றார், ரொம்ப அருமையான ஸ்லோகம் சொல்றார். யாவானர்த்த உதபானே சர்வத சம்பளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதா. எல்லா இடத்துலயும் ஒரு பெரிய லேக் இருக்கு, வீராணம் ஏரி மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா செங்கற்பட்டு பக்கத்துல இருக்கிற ஏரி மாதிரி ஒரு பெரிய ஏரி இருக்கு. ஏரிக்கு பக்கத்துல எவனாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிணத்து தோண்டுவானா? ஏன் அப்படின்னா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான கிணத்துல இருக்கிற தண்ணி ஒரே ஏரியில இருக்கும் போது ஏரிக்கு பக்கத்துல ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா கிணறு தோன்றான் அப்படின்னா, தண்ணி குடிக்க போறேன் எனக்கு கிணறு வேணும்னு தோன்றேன் அப்படின்னா அவனை எவ்வளவு முட்டாளா பார்ப்போம் நம்ம. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லட்சக்கணக்கான கிணத்துல இருக்கிற பிரயோஜனம் ஒரு ஏரிக்குள்ளார உள்ளடங்கி விடுகிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எவ்வளோ கர்மங்கள் வேணாலும் பண்ணிக்கங்க, எவ்வளோ உபாசனைகள் வேணாலும் பண்ணிக்கங்க, இந்த எல்லாத்தோட பிரயோஜனமும் இந்த ஞானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வத சம்பளுதோதகே, அநேக கிணத்தை வந்து உள்ள போட்டா இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனம் ஒரு ஏரியில கிடைக்கிற மாதிரி இந்த ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரயோஜனங்களும்
இந்த ஞானத்துல அடங்கி விடுகிறது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா யாவானர்த்த உதபானி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை 2:46 சொல்லியிருக்காரு. அப்ப சின்ன சின்ன அல்பமான பலன்களை விரும்பாதீங்க. நான் அதான் சொல்றேன். மந்திரம் என்ன சொல்லியிருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? இருக்கிறதுல நான் வந்து வேத பாராயணத்துல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமானது வேத பாராயணம் கேட்கறது. அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கேன். காலையில நான் பாட்டுக்கு என்னோட வேலையை பண்ணிட்டு இருப்பேன். வேத பாராயணம் சூப்பர். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் பிருகதாரண்யம் என்ன சொல்லுது தெரியுங்களா உங்களுக்கு? அந்தம் தம பிரவிசந்தி அப்படின்னு சொல்லுது. ஒரு காலத்துல இப்ப நான் உங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கீத பாராயணம் தலையிலே குட்டு அப்படின்னு சொல்றேன்ல. நேற்று ஒரு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி வந்தார். அவர் சொல்றார், எத்தனை வயசு? 44 வயசு ஆகுது சாமி, கீதை நிக்கவே மாட்டேங்குது சாமி. பகவத்கீதை வந்து பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், கண்டஸ்டம் பண்றேன், அதை நிக்க மாட்டேங்குது சாமி. எல்லாத்துக்கும் எனக்கு என் கூட ஒரு குருபாய்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. நம்ம வயசு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் சின்ன வயசுலயே வந்தேன். 23, 24, 22 வயசு, 21 வயசுல வந்தேன். என் கூட வந்து பாத்தீங்கன்னா டிராவல் ஆரம்பிச்சவங்க எல்லாம் 35 வயசு, 40 வயசு இது மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த சுவாமி என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் கண்டஸ்டம் பண்ணணும்னு சொன்னோன்னு எல்லாரும் புக்கை தூக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கண்டஸ்டம் பண்றதுக்காக, மெமரைஸ் பண்றதுக்காக அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நிக்கவே நிக்காது. ஏன் நிக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 40 வயசு வரைக்கும் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வேற லைஃப்ல இருக்காருன்னா அவங்களோட மெமரி பவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடும். ஸ்டோரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் இருக்காது. இப்ப எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே வந்ததுனால நிறைய மனப்பாடம் பண்ணேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் 40 வயசுல வந்து மெமரைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்களோ அவங்க இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேல வரவே இல்லை. என்ன காரணம்னா கில்ட்டி வந்துருச்சு. ஐயோ கீதை வந்து மனப்பாடம் பண்ண முடியல, உபனிஷத்து மனப்பாடம் பண்ண முடியல, எனக்கு வந்து ஸ்லோகங்கள் மனப்பாடமே இல்லையே அப்படின்னு எல்லாத்துக்குள்ளாரையும் கில்ட்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதுலயே நின்றுட்டாங்க. எங்க ஆச்சாரியர்கிட்ட நான் போனதுக்கு பிறகு நான் பாராயணம் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன் சுவாமி, மெமரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். உபனிஷத்து எழுதுனது எதுக்காக? பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா எழுதுனது எதுக்காக எழுதுனாங்க? தாய்மான சுவாமி பாடல். தாய்மான சுவாமி பாடல் வந்து என்னைக்காவது தாய்மான சுவாமி வந்து பாராயணம் பண்றதுக்குன்னு எழுதியிருப்பாரா? கீதா வந்து பாராயணத்துக்கு எழுதுனதா, அர்த்த கிரகணத்துக்கு மோட்சத்துக்கு எழுதுனதா? வேத பாராயணம் நல்லா தெரிஞ்சுங்க. வேத பாராயணம், வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? அப்படியே கண்டஸ்தம் பண்ணாதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கர்மங்கள்ல பிரயோகிக்க முடியும். அப்ப வேதத்தை பாராயணம் பண்ணணும். ஞான விஷயங்களை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லி அதை கேட்டு அனுபவிச்சு அதை உள்ளுக்குள்ளார கொண்டு வரணும். அப்ப ஞானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கர்மம் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. உடம்புல பண்றதோ இல்ல, இந்த வாக்குல பண்றதும் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஞானம்ன்றது அறிவு. அப்ப இந்த அறிவுல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த கர்மங்களும் எங்க பூர்த்தி ஆகுதுன்னா நீங்க பண்ற பாராயணங்கள் எல்லாமே எங்க பூர்த்தி ஆகும்? நீங்க பண்ற பூஜைகள் எல்லாமே, ஆராதனைகள் எல்லாமே. பின்னாடி சொல்ல போற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்ற எந்த ஆக்ஷனா இருந்தாலும் காயா வாச்சா மனசா 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய எல்லாம் ஸ்தூல கர்மா உடம்புல பண்றோம், அதுக்கப்புறம் வாக்குல பண்றோம் பாராயணம் முதலியவைகள், அதுக்கப்புறம் மனசுல பண்ணக்கூடிய உபாசனைகள். இது எல்லாம் கர்மங்கள். இந்த கர்மங்கள் எல்லாம் எங்க போய் பூர்த்தி ஆகுதுன்னா வெறும் அகத்துல வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி ஆயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வேதாந்தம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? நான் ராமச்சந்திரன் ஜிட்ட சொல்லிட்டே இருப்பேன், விடுங்கச்சி அப்படின்னு. இவருக்கு சதானந்தட்ட சொல்லிட்டே இருப்பேன், எல்லாத்தையும் விடுங்க, பேசாம இந்த வேதாந்தத்திலே செட்டில் ஆகுங்க, இதுலயே புத்தி இருக்கட்டும். கண்ணன் சீட்டை வந்து பாத்தீங்கன்னா வயசு அதிகமானாலும் பரவாயில்லன்னு சில சமயம் கடுமையா பேசிடுறது. சும்மா இருங்க, தேவையில்லாம பண்ணாதீங்க, அங்க எங்க போயிட்டு இருக்காதீங்க அப்படின்னு. அப்ப வந்து என்ன எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வெளியில காயா வாச்சா மனசா இந்த 3த்துல எதெல்லாம் பண்றீங்களோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி அடைஞ்சு. அப்ப ஸ்தூலமா இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? வெளியில இருக்கிற ஸ்தூல காயத்தினால பண்ற கர்மங்கள், அப்புறம் வாக்குனால பண்ற கர்மங்களை என்ன பண்ணணும்? மானசீகமா மாத்திக்கணும். ஏன் அப்படின்னா யோக சூத்திரத்துல சொல்லும் போதே சொன்னா அசுக்ல கிருஷ்ணா யோகினாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. புண்ணியமும் இல்லாமல் பாப்பமும் இல்லாத கர்மம் வந்து பாத்தீங்கன்னா யோகிகள்கிட்ட சித்திக்கும். எது? மானசமா பண்றது, மனசால பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உத்தமம். அதனால்தான் நம்ம என்ன பண்றோம்? வெளியில பண்ற கர்மங்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு, எப்போ யாருக்காவது ஒரு 30 வயசுல இருக்கிறவங்களுக்கு நான் பிரிஸ்கிரைப் பண்ணுவேன், ஏன் பண்றீங்க அப்படின்னு, அதெல்லாம் பண்ண மாட்டோம்.
யாராவது ஒரு பூஜைகள் பண்ணிட்டு இருக்காங்க, காரியங்கள் நல்லா வேகமா பண்ணிட்டு இருக்கு, நல்லா பண்ணுங்க, சூப்பரா பண்ணுங்க அப்படின்னு. யாருக்கு நாம கண்டனம் பண்றோம் அப்படின்னா 50 வயசுக்கு மேல வரும்போது, செகண்ட் ஹாஃப் வந்தாச்சு. அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் திருப்புகள் பாடுறவங்களே வந்து பாத்தீங்கன்னா மாமி தனமாமிலாம் அவங்க குரூப் நிறைய பேர் இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அதாங்க சாமி ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் சாமி திருப்புகள் பாராயணம். எவ்வளவு நாள் பண்ணுவீங்க? திருப்புகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்புகள் பாடினவர் வந்து அருணகிரிநாதர் என்ன பண்ணாரு? சித்தி ஆகிறதுக்கு அருணகிரிநாதர் என்ன பண்ணாரு? 12 வருஷம் திருப்புகள் பாடிட்டு இருந்தாரா? இல்ல அனுபவத்துல இருந்து திருப்புகள் பாடினாரா? இல்ல அனுபூதி ஆகிறதுக்கே திருப்புகள் பாடிதான் அனுபூதி ஆனாரா? ஆமா, அதாவது அனுபவிச்சதை வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணார்? திருப்புகளா பாடினார். அப்ப நீங்க திருப்புகளையே பாடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்ப அனுபவம் பண்றது? அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகர் என்ன கொடுத்தாரோ அவருக்கு அந்த மோட்ச சாதனமா அதை தான் ஓங்காரத்தை பண்ணுங்க அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. அப்ப எப்போ அப்படின்னா ஒரு 50 வயசு வரைக்கும் நல்லா பாராயணம் பண்ணுங்க. 50 வயசு வரைக்கும் கண்ணன்ஜி நீங்க தான் 50 வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை இழுத்து போட்டு பண்ணுங்க. ராமச்சந்திரன்ஜி உங்களுக்கு தான் வேத பாராயணம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை காட்டிலும் எது அப்படின்னா உட்கார்ந்து மானச ஜபம் பண்றமே அது ரொம்ப உயர்ந்தது. அதை காட்டிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்நியமா இருக்கிறது, நான் அகர்த்தா போக்தான்னு செட்டில் ஆகிற ஞானம் இருக்கு பாருங்க, அது மானச கர்மத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத் மோட்சம். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா முன்னாடி கர்மா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தில இருந்து உபாசனம், அதுக்கப்புறம் உபாசனத்துல இருந்து ஞானம். அப்ப இந்த இதை ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இது எல்லா பிரயோஜனமும் எங்க முடியுது அப்படின்னா இன்னொன்னு கொட்டேஷன் கொடுக்கிறாரு கீதால 4:33 சொல்ற, சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே. எல்லா கர்மங்களும் இந்த உலகத்துல நம்ம எல்லாம் பண்றோமே எல்லாம் எதுக்கு சுவாமி அப்படின்னா, நம்ம ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா நம்ம இந்த ஸ்ரீதரன் நம்ம ஆட்கள்லாம் இருக்காங்க, 2-3 பேர்லாம் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கீழே இருக்கிற கிளாஸ்ல கொஞ்சம் அபிமானம் இருக்கும் நமக்கு. கர்மம் தானே கீழே இருக்கிற கிளாஸ் வந்து 7ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் போயிடுவோம். போனாலும் நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுங்களா உங்களுக்கு, 8ஆம் கிளாஸ்ல புது கிளாஸ்ல போய் உட்கார்ந்தாலும் பழைய கிளாஸ்ல இருக்க நம்ம டெஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஃபிட்டா இருக்கும். அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா போய் உட்கார்ந்து தடவிட்டு வர்றது, அந்த டெஸ்க்கை போய் தடவிட்டு வர்றது, ஐயோ நம்ம இங்கே தானே உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னு. டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். ஏன்ப்பா நீ அப்கிரேட் ஆகிட்டு நீ 8ஆம் கிளாஸ் வந்துட்டு நீ மேலே போய் யோசி அப்படின்னா நம்ம கீழே யோசிப்போம். என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட ஏற்கனவே கர்மா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளுக்குள்ளார கர்மாவோட இயல்பு நம்மளுது, கருமி நம்ம எல்லாம். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே ஒரு நம்ம எல்லா கர்மங்களும் நம்ம பண்ணுற தபஸ் இருக்குல்ல, நம்ம எத்தனை கோடி ஜென்மங்கள்ல தபஸ் பண்ணோன்னு தெரியல, எத்தனை கோடி ஜென்மங்கள்ல வேத பாராயணம் பண்ணோன்னு தெரியல, எத்தனை கோடி இதுல ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கு தலையில வந்து பாத்தீங்கன்னா தலையா குடமா பாலாபிஷேகம் பண்ணோன்னு தெரியல, எத்தனை பூக்களால அர்ச்சனை பண்ணோன்னு தெரியல, எவ்வளவு ஸ்தோத்திர பாராயணம் பண்ணோன்னு தெரியல, என்ன அன்னதானம் பண்ணோன்னு தெரியல, எத்தனை கோயில் கட்டணும்னு தெரியல. இதெல்லாம் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஈஸியா நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. அனந்த கோடி ஜென்மங்கள்ல பண்ண அநேக புண்ணிய கர்மங்களோட ஒன்னு சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா ஞான அபியாசத்துக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது நமக்கு. அப்ப மேல போனதுக்கு அப்புறம் திரும்ப கீழே இறங்கலாமா அப்படின்னா பார்வை எப்பவுமே என்ன பண்ணணும், மேலதான் பார்க்க முடியும், கீழே பார்க்க கூடாது. ஆச்சாரியர் சொல்றாரு சர்வம் கர்மா அகிலம் பார்த்த, அகிலம் கர்மம், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கர்மங்களும் எங்க முடிவை அடைகிறது அப்படின்னா இந்த ஞானத்துல பரிசமாப்பியது, ஞானத்துல முடிவடைகிறது. இது ஆத்ம ஞானே சஞ்சாதே. யாருக்காவது சிரவணம் கிடைச்சிருச்சு அப்படின்னா, சிரவணத்துக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னு வச்சுங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா காலமும் இதுலயே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதுல பண்றதுக்கு அவ்வளவு வேலை இருக்கு, உங்களுக்கு சமயம்லாம் பத்தாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க லேசியா இது கொஞ்சம் அது கொஞ்சம் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கலான்னு. எவ்வளோக்கு எவ்வளோ, நான் தான் ராமச்சந்திரன் ஜியத்தை சொல்லிட்டு இருப்பேன், இந்த வேத பாராயணத்துக்குலாம் போகாதீங்க. அப்ப என்ன பாராயணம் பண்ணணும்? உபனிஷத் பாராயணம் பண்ணுங்க. நம்ம படிக்கிற சப்ஜெக்டையே வந்து பாத்தீங்கன்னா 18வது சாப்டர் திரும்ப பண்ணுங்க. உபனிஷத்தை என்ன படிச்சுட்டு இருக்கோம் அதையே திரும்ப பண்ணுங்க. ஏன்னா அது ஃபெமிலியர் ஆகட்டும், நமக்கு வேதாந்தம் ஃபெமிலியர் ஆகட்டும். ஒரு முமுக்ஷு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வதாகாரம் சுவாகாக்காரம் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். ஒரு முமுக்ஷுவா இருக்கிறவன்
ஆகுதி கொடுக்கக்கூடிய மந்திரங்களை பேசவே பேசாத, வாயில திறந்து கூட சொல்லாதுன்ற. ஆனா வேதத்தோட பூர்வ பாகம் என்னது? எல்லாம் சுவாகாரம் தான், எல்லாம் ஸ்வதாகாரம் தான். அப்ப சுவாகா ஸ்வதா சொல்ற எல்லா பார்ட்டையும் தூக்கி ஓரமா போட்டுட்டு உபனிஷத்து, அதாவது ராமச்சந்திரன் கிட்ட சொல்ல, சாந்தோக்கிய பாராயணம் பண்ணுங்க. சாந்தோக்கிய உபனிஷத்தை பாராயணம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 8 சாப்டர் நல்லா ஆனந்தமா பாராயணம் பண்ணிட்டு இருக்கலாம். கேனோ உபனிஷத்தை திரும்ப 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 டெய்லி ஒரு வாட்டி கேனோ உபனிஷத்தை பாராயணம் பண்றீங்க சாமவேதி, ஆனந்தமா இருக்கும். யார் பாத்தீங்கன்னா யஜுர்வேதம் படிச்சவங்களா இருக்கீங்களா, அவங்க எல்லாம் டெய்லி பாத்தீங்க அப்படின்னா கட்டோபனிஷத்து பண்ணுங்க, தைத்திரியம் பண்ணுங்க, கைவல்ய உபனிஷத்து பண்ணுங்க, ஸ்வேதாஸ்வத்திரம் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய இருக்கு நமக்கு பண்றதுக்கு. அதை விட்டு நம்ம டீவியேஷன் ஆகணும் அப்படின்னா கர்மத்து பக்கம், அப்ப நமக்கு இங்க டைம் கொடுக்கலன்னா பலன் கிடைக்காது. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும், பண்ற எல்லா கர்மங்களும் எதுக்காக அப்படின்னா இந்த ஞானத்துக்காக தான். ஞானத்துல எல்லாம் பூர்த்தி ஆகுது. இதுன்னு சொல்றது ஆத்ம ஞானே சஞ்சாத்தே சர்வ கர்மனாம் நிவர்த்திகி தரிசயதி. ஒருத்தருக்கு ஆத்ம ஞானம் வந்துடுச்சு அப்படின்னா எல்லா கர்மங்களும் பாத்தீங்க அப்படின்னா நிவர்த்தியை அடைகின்றன. அப்ப எல்லா கர்மமும் எதுக்கு? திரும்ப திரும்ப விஷத்தையும் குடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் அதை முடிக்கிறதுக்கு மருந்தையும் சாப்பிடக்கூடாது, விட்டுட்டே போகணும். மேல கீழே இருக்கிறத ஸ்டெப்பை எடுத்தாதான் மேல ஒரு ஸ்டெப் வைக்க முடியும். நான் கீழே இருக்கிற ஸ்டெப்பை எடுக்க மாட்டேன் அப்படின்னா மேல ஏற முடியாது. அதனால பாத்தீங்க அப்படின்னா மேல மேல போயிட்டே இருக்கணும். ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா, இப்ப சிரவணம் கிடைக்குதா, கீதா கிடைக்குதா, உபனிஷத் கிடைக்குதா, கெட்டியா பிடிச்சிக்கிட்டு இதை பிடிச்சிக்கிட்டு மேல எப்படி ஏறுறது? மேல ஏறணும், கீழே இறங்கக்கூடாது. கீழே அபிமானத்தை விட்டுக்கிட்டே போகும். தனமாமி சொல்லுவாங்க, எத்தனை வருஷம் பண்ணிருக்கீங்க? இப்போ பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா பாராயணம் ரொம்ப வச்சுக்காதீங்க, சும்மா முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சின்ன வயசுல இருக்கவங்க இருக்காங்களா, அவங்க பண்ணட்டும். ஒரு 30 வயசுல ஆரம்பிக்கிறாங்க, யங்ஸ்டரா இருக்காங்க, அவங்க எல்லாம் பண்ணட்டும். ஒரு 50 வயசுல 60 வயசுல பாராயணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது நிக்காது. அது வாக்குக்கான கர்மம். அந்த கர்மத்தெல்லாம் முடிச்சு என்ன பண்ண, ஓங்காரத்துக்கு வந்துடணும். ஓங்காரத்தை கொண்டு போய் எங்க நிக்கணும்? வெறும் துரியத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிடணும். இதான் ஸ்டெப் வச்சிருக்கு. வாச்சோ விக்லாபடம் தத்து அந்யா வாச்சம் விமிச்சத்தை மந்திரமே சொல்லுது. முண்டக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் பாத்தீங்கன்னா வாக்குக்கு அதிகமா டைம் கொடுக்குறீங்க, ஸ்தூல கர்மத்தை விட்டுருங்க, தூரம் வாக்குக்கு கர்மம் கொடுக்குறீங்களோ. ஏன்னா நம்ம புத்தியில பாராயணம் ரொம்ப இதா இருக்கு. அதை என்ன பண்ணணும்? ஏக தத்துவத்துக்கு வந்துடணும். ஏக தத்துவத்துக்கு கொண்டு வந்துடும். ஏக தத்துவத்தையே திரும்ப 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 எவ்வளவு நேரம் நீங்க பாராயணம் பண்றீங்களோ அந்த காலத்தை என்ன பண்ணுங்க, ஏக தத்துவத்துல ஒரே நாமத்துல ராம 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 ஓம் 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 இது மாதிரி ஏதாவது கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அதையும் ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம்னு மூணுத்தையும் விட்டுட்டு துரியத்துக்கு வந்துடும். துரியத்துக்கு வந்தாச்சு அப்படின்னா ஆத்ம ஞானம் உண்டாயிடுச்சுன்னா சர்வ கர்மங்களும் விட்டு போயிடும், சொரூபமா நிக்கலாம். அதனால பாத்தீங்க அப்படின்னா தரிசயதி அத்தக ஆகையினால் தஸ்மின் ஆத்ம ஞானார்த்தே, அந்த காரணத்தினால ஆத்ம ஞானம் உண்டாகிறதுக்காக, ஆத்ம ஞானார்த்தேன ஆத்ம ஞானத்தை பிரயோஜனமாக உடைய, கிருதாந்தே சாங்கிய கிருதாந்தே வேதாந்தே, சாங்கியம் சொல்லக்கூடிய கர்மங்களின் முடிவா இருக்கக்கூடிய வேதாந்தத்தில் புரோக்தானி சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? கதிதானி சொல்லப்பட்டிருக்கு. என்னது? சித்தையே நிஷ்பத்தி அர்த்தம். எல்லா கர்மங்களும் பாத்தீங்கன்னா பலன் உண்டாகிறதுக்கு, சித்தி ஆகிறதுக்கு 5 காரணங்கள் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. சர்வ கர்மனாம், இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா கர்மங்களுக்கும் பின்னாடி அது சித்தி ஆகிறதுக்கு, முழுமை அடைகிறதுக்கு 5 ரீசன் சொல்லப்படுது. என்னென்ன பார்ப்போம். காணித்தானி இது உச்சதே, எவைகள் அந்த 5 காரணங்கள்? மனசு சமாதானப்படுத்துறதுக்கு இவ்வளவு சொல்லியாச்சு. என்னன்னு பார்ப்போம். அதிஷ்டானம் ததா ததா கர்த்தா கரணம் ச பிருதக் விதம். அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச பிருதக் விதம். விவிதாஸ்ச பிருதக் சேஷ்டா விவிதாஸ்ச பிருதக் சேஷ்டா. தெய்வம் சைவாத்ர பஞ்சமம் தெய்வம் சைவாத்ர பஞ்சமம். அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச பிருதக் விதம். விவிதாஸ்ச பிருதக் சேஷ்டா தெய்வம் சைவாத்ர பஞ்சமம். அதிஷ்டானம், அதிஷ்டானம்ன்றதுக்கு அர்த்தம் சரீரம் அப்படின்னு அர்த்தம். ஜீவாத்மா இருக்கிற இடம், கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் அந்த கரணம், இது எல்லாம் இருக்கிறது எங்க இருக்கு? இந்த தேகத்துல இருக்கு. எங்க கர்ம பலனை போகம் பண்றோம்? எங்க இருந்துகிட்டு? அப்ப நான் இந்த தேகத்துல இருந்து பண்றோம். இந்த தேகத்துக்கு என்ன பேரு அப்படின்னா தத்துவ போதத்துல ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுவோம்.
என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இடம், ஒரு வசிப்பிடம் மாதிரி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா போக ஆயத்தனம், போக ஆயத்தனம் இதம் சரீரம். ஒரு போகத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளார இருந்து தான் தூங்குறோம், வீட்டுல இருந்து சாப்பிடுறோம், வீட்டுல தான் எல்லாத்தையும் மேட்ச் பாக்குறோம், எல்லாம் பண்றோம். அதே மாதிரி இந்த தேகத்துல இருந்துகிட்டு தான் ஜீவாத்மா என்ன பண்றான், எல்லாத்தையும் அனுபவம் பண்றான், கர்ம பலன்களை. அதனால இந்த தேகத்துக்கு என்ன பேரு அப்படின்னா அதிஷ்டானம்னு பேரு, இடம். அதுக்கு அடுத்தது கர்த்தா. யாரு கர்த்தா? ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். இந்த தண்ணியில இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பானை. இந்த பானையில வந்து பாத்தீங்கன்னா அந்த கரணம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஜலம் மாதிரி. இந்த ஜலத்துல என்ன ஆகுது அப்படின்னா மேல இருக்கிற ஒரே சூரியன் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜலத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த ரிஃப்ளெக்ஷன் சூரியன் இந்த பானைக்குள்ளார விழுந்துச்சுல்ல, அதுதான் கர்த்தா அப்படின்னு தன்னை அபிமானிக்குது. அப்ப நம்ம எல்லாம் வந்து பரமாத்மாவோட ரிஃப்ளெக்ஷன், நம்ம தான் கர்த்தான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஜீவாத்மா கர்த்தா ரெண்டாவது. மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்த்தா கரணம் ச. கரணம்னா என்ன அர்த்தம்? இன்ஸ்ட்ருமெண்ட். எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லக்கூடிய 4. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 14 இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கோம். 14 இன்ஸ்ட்ருமெண்ட் கரணங்கள். அதுக்கப்புறம் பிருத்தக் விதம். பிருத்தக்னா தனித்தனியா இருக்கு. கர்மேந்திரியங்கள் தனி, ஞானேந்திரியங்கள் தனி, அந்த கரணம் தனித்தனியா. விவிதாஸ்ச பிருத்தக் சேஷ்டா. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வாயு, பஞ்ச வாயுக்கள் இருக்கா, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விவிதாஸ்ச பிருத்தக் சேஷ்டா. அதாவது தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா சேஷ்டைகளை உடையதா பிராணனோட 5 பிராணனோட காரியங்கள் இருக்கு. பிராணன் ஒரு காரியம் பண்ணுது, அப்பானன் ஒரு காரியம் பண்ணுது, உதானன் ஒரு காரியம் பண்ணுது, வியானன் ஒரு காரியம் பண்ணுது, சமானன் ஒரு காரியம் பண்ணுது. இந்த 5 பிராணன்களுடைய விதவிதமான சேஷ்டைகள், செயல்கள், இது எல்லாம். அப்ப என்ன அர்த்தம்? தேகம், தேகத்துக்கு அப்புறம் கர்த்தான்ற ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்திரியங்கள், அதுக்கப்புறம் பஞ்ச பிராணன்கள், சேஷ்டான பஞ்ச பிராணன்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெய்வம் ச அத்திர பஞ்சமம். இதாங்க முக்கியம். தெய்வம் ச அத்திர பஞ்சமம். ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஈஸ்வரனே எடுங்க. டைரக்டா ஈஸ்வரனே எடுங்க. இங்க பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எமைக்கிறதுல இருந்து எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒருத்தருக்கு தேகம் இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து இந்திரியங்கள் இருக்கலாம், ஒருத்தருக்கு பிராணன் இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் கரண்ட் சப்ளை மாதிரி பவர் சப்ளை யாருன்னா, பவர் யாரு? சுவாமி தான், ஈஸ்வரன் தான். வந்து பாத்தீங்க அப்படின்னா தெய்வம் ச அத்திர பஞ்சமம். 5வது யாரு அப்படின்னா பஞ்சமம்னா பூரணம்னு அர்த்தம். பூர்த்தி பண்றது எதுவோ அது பஞ்சமம் சொல்லப்படுது. சதுர்ணாம் பூரணம் பஞ்சமம். 4த்தையும் பூர்த்தி பண்ணக்கூடியது யாரு? 4 இருந்தாலும் 5வது ஈஸ்வரன் இருக்கணும். இந்த ஈஸ்வரன் தான் வந்து பாத்தீங்கன்னா 5வது ஒரு காரியம் பூர்த்தி பண்றதுக்கு. அப்ப எந்த காரியம் பண்ணாலும் மத்த 4 வச்சுக்கிட்டு ஒரு காரியம் நடக்காது சுவாமி. 5வதா காரியத்தை பூர்த்தி பண்றது ஈஸ்வரன். எந்த கர்மத்துக்கு? எமைக்கிறதுல இருந்து எல்லா கர்மத்துக்கும் பின்னாடி இதுதான் காரணம். பாஷ்யத்துக்கு வந்து அதிஷ்டானா. அதிஷ்டானம்னு என்ன சுவாமி அப்படின்னா ஆச்சாரிய சொல்றாரு, இச்சா துவேஷ சுக துக்க ஞானாதீனாம் அபிவியக்தேஹே ஆசிரயா. அப்போ அதிஷ்டானத்துக்கு அர்த்தம் சொல்றாரு. இச்சா ஆசை, துவேஷம் கோபம், அதுக்கப்புறம் சுகம் சுகம், துக்கம் ஞானம், இது மாதிரி எல்லாம் அபிவியக்தேஹே ஆசிரயா. அபிவியக்தினா வெளிப்படக்கூடிய இடம். எங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசை வெளிப்படுது, எங்க துக்கம் வெளிப்படுது, எங்க சுகம், எங்க துக்கம், எங்க ஞானம் வெளிப்படுகின்றதோ, இந்த 5ம் எதனை சார்ந்து இருக்கிறதோ ஆசிரயா, எதனை சார்ந்து இருக்கோ அதுக்கு பேர் அதிஷ்டானம்னு பேர். எது? சரீரம். இந்த சரீரத்தை சார்ந்துதான் சுகம் துக்கம் ஞானம் அஜ்ஞானம், இதை சார்ந்துதான் வந்து கோபம் ஆசை எல்லாம் இதுல இருந்து தான் உண்டாகுது. அதனால இந்த தேகத்துக்கு பேரு அதிஷ்டானம் அப்படின்னு பேரு. சரீரம் 1. ததா கர்த்தா. கர்த்தானா என்னது? உபாதி லட்சணோ போக்தா. உபாதினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்த பிரம்மம் என்ன ஆகுது, அதுக்கு உபாதியா ஒரு பானையில இருக்கிற ஜலத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது.
அப்ப உபாதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பானை தான் சூரியனுக்கு, பானையில இருக்கிற ஜலம் தான் உபாதி. அதே மாதிரி இந்த தேகம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு உபாதி. இந்த தேகத்துல இருக்கிற ஜலம் மாதிரி அந்தக்கரணம் இருக்கு. இந்த அந்தக்கரணத்துல தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தேகம் அப்படின்னு அபிமானம் வச்சிருச்சு, நான் அந்தக்கரணம்னு அபிமானம் வச்சிருச்சு. அபிமானம் வச்சுட்டு இந்த தேகம் பண்ற காரியத்தை எல்லாத்தையும் தாம் பண்றேன் தாம் பண்றேன் தாம் பண்றேன்னு முட்டாள்தனமா பாத்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்ணிக்கிச்சு. அதனால என்ன பண்ணுது, இது பண்ற கர்மத்தை எல்லாத்தையும் பலன்களை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லிடுச்சு. அப்ப யாரு அப்படின்னா முட்டாள் மூர்க்கன் யாரு? நான் தான். நம்ம தானே முட்டாளா? ஐயோ இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சுன்னு எவ்வளவு கவலைகள்னு கடந்து போனதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். யாருக்கும் கடந்த காலம் அவ்வளவு பிரசன்னமா இல்லை. ரொம்ப கம்மி தான் பாத்தீங்கன்னா சுக வஸ்துக்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனா நம்ம எல்லாத்துக்கும் என்ன வருது அப்படின்னா துக்கம். எல்லாம் துக்கம் தான் அதிகம். நினைச்சு பார்த்தாவே துக்கமா இருக்கு. ஐயோ என்னெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னு. அது பாத்தீங்கன்னா நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்திருவம். நான் பண்றேன். அப்ப அனுபவிக்க வேண்டியதுதான். நான் அனுபவிக்கிறேன். அப்ப அந்த கர்த்திருவம் பாத்தீங்கன்னா உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொய். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம கர்த்தான்றவன் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நான் பண்றேன். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, கர்த்தா தான் போக்தாவும் கூட. கர்த்தா தான் யாரு கர்த்தாவோ அவன் தான் போக்தா. எவன் செயலை செய்தானோ அவன் தான் பலனையும் அனுபவிக்கிற போக்தாவா இருக்க முடியும். அதுக்கப்புறம் கரணம்னா என்ன சுவாமி? ஸ்ரோத்ராதிக்கம், சங்கியம், எண்ணப்பட்டது. மொத்தம் 14 ஐட்டங்கள் இருக்கு. பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், காது முதலிய பஞ்ச ஞானேந்திரியம், கைகள் முதலிய பஞ்ச கர்மேந்திரியம். அதுக்கப்புறம் அந்த கரணம் என்ன இருக்கு? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மொத்தம் 4. 5 5 10 10 4 14 கரணங்கள். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு விவிதாச்ச பிருதக் சேஷ்டா. கூடவே பாத்தீங்க அப்படின்னா விதவிதமான சேஷ்டைகளை செயல்களை உடையது. எது? வாயவியாக. சேஷ்டைகள்னா என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் சமான வாயு பாத்தீங்கன்னா சாப்பிட்ட ஃபுட் எல்லாம் டைஜஸ்ட் பண்ணி எல்லா இடத்துக்கும் அனுப்புது. இப்ப பேசுறது பாத்தீங்க அப்படின்னா பிராணன் பேசிக்கிட்டு இருக்கு. கண்ணு பாக்குது, பிராணன் பாக்குது. இந்த கண்ணு காது மூக்கு வாயின்னு தலையில இருக்கிற எல்லாம் பிராணன். இங்க நடக்கிற காரியங்கள் எல்லாம், தலையில நடக்கிற காரியங்கள் எல்லாம் பிராணனோட சேஷ்டா. வயிற்றுல நடக்கிற இதெல்லாம் பாத்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாத்தையும் டைஜஷன் பண்றது எல்லாத்தையும் சமானனோட காரியம். உடம்பு ஃபுல்லா பிளட் எல்லாத்தையும் கொண்டுட்டு போறது, நெர்வ் சிஸ்டத்தை எல்லாத்தையும் கேர் பண்றது எது அப்படின்னா வியானன். உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா விக்கல் வந்துச்சுன்னா இதாச்சுன்னா உணவு குழல்ல எதுவும் போகாம நல்லா கரெக்டா பாத்தீங்கன்னா மூச்சுக்குழல்ல போகாம தடுக்கிறது பாத்தீங்கன்னா உதாரணன். வெயிட் எல்லாம் தூக்குறது உதாரணன். அப்பான வாயு மலமூத்திரத்தை கீழே தள்ளுறது அப்பானன். அப்ப இந்த உடம்பு ஃபுல்லா நடக்கிற எல்லா காரியத்துக்கும் பின்னாடி, சேஷ்டைகளுக்கு பின்னாடி யார் இருக்கா? இந்த 5 பிராணன் இருக்கு. வாயவியாக, பிராண அபானாத்யாக. 4 சொல்லியாச்சு சுவாமி. சரீரம், கர்த்தா, கரணம், அதுக்கப்புறம் பஞ்ச பிராணன். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னா தெய்வம் ச ஏவ தெய்வம், தெய்வம் ச ஏவ தெய்வம் ஏவம். தெய்வம் தான் பாத்தீங்கன்னா தேவதா இருக்குல்ல, அந்த தேவதா தான் தெய்வம்னு சொல்லப்படுது. தெய்வத்துக்கு 2 3 மீனிங் நான் சொல்ல போறேன். தெய்வம் அப்படின்னா விதி அப்படின்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா அர்த்தங்க. விதி, கர்மா நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த கர்மான்ற கர்ம பலன் ஒண்ணு. 2வது தெய்வம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு இந்திரியத்திலையும் இருக்கக்கூடிய இந்திரிய தேவதைகள் இருக்கு. ஒவ்வொரு இந்திரிக்கும் சக்ஷு கண்களுக்கு பாத்தீங்கன்னா தேவதா சூரியன், மனசுக்கு தேவதா சந்திரன், கைகளுக்கு தேவதா இந்திரன், வாய்க்கு தேவதை பாத்தீங்கன்னா அக்னி, பேசுற வாய்க்கு. இது மாதிரி அனுகிரகம் பண்ணக்கூடிய தேவதைகள் இருக்கு. இது 2வது மீனிங். ஒண்ணு கர்மா, தெய்வம்ன்றதுக்கு அர்த்தம் கர்மா அப்படின்னு எடுத்துக்கலாம். 2வது மீனிங் பாத்தீங்கன்னா இந்திரிய அதிஷ்டான தேவதைகள் 2வது. 3வது அப்சல்யூட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாஸ்தவத்துல ஈஸ்வரன் 3வது. இங்க சொல்றாரு தெய்வம் அப்படின்னா ஏவம் அத்தர ஏத்தேஷு சதுர்ஷு. இந்த இப்ப சொன்ன 4 விஷயங்கள்லயும் பஞ்சமம் 5வதா இருக்கிறது. பஞ்சானாம் பூரணம். இந்த 5ஐயும் கம்ப்ளீட் பண்ணக்கூடியது யார், பூர்த்தி பண்ணக்கூடியது எதுவோ அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா பஞ்சமம்னு பேரு. யாரு? ஆதித்யாதி சக்ஷுராதி அனுகிராகம். ஆதித்யன்,
அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதைகள், ஆதித்யன், அக்னி, வாயு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவதைகள். இந்த தேவதைகள் எல்லாம் இந்த இந்திரியங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணி பின்னாடி இருக்க, நமக்கு தெரியறதே இல்லை. நான் பார்க்கல. சூரியன் இருந்தாதான் அதோட அனுகிரகத்துல தான் நான் பார்க்க முடியும். அக்னி அனுகிரகம் இல்லை அப்படின்னா இந்த வாயு வந்து பேசாது. இந்த நல்லா பேசுது அப்படின்னா அதுக்கு காரணம் பின்னாடி வாயு இருக்கு, இது அக்னி பகவான் இருக்க. நல்லா வந்து பாத்தீங்கன்னா காது வந்து பாத்தீங்கன்னா கேக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், தச தேவதாய்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் கை எடுக்குது அப்படின்னா எல்லாத்தையும் பிடிக்குது, இது பண்ணுது அப்படின்னா இந்திரனை வந்து அனுகிரகம் பண்ற. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா தேவதைகள் இருக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய கர்மா இருக்கு. ஒரு கர்மா வந்து பாத்தீங்கன்னா பூர்வ ஜென்ம கர்மா இருக்கு. ஆட்டோவா அது வந்து பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் நீங்க சும்மா இருந்தாலும் உங்களுடைய கர்மா உங்களை என்ன பண்ணும், இயக்கும். பின்னாடி கர்மா இருக்கு. தெய்வம்ன்றதுக்கு அர்த்தம் கர்மா, ரெண்டாவது மீனிங். மூணாவது மீனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி 1861 பார்க்க போறோம். ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ளாரையும் அந்தரியாமியா என்ன பண்றார், உள்ளுக்குள்ளார ஹிருதயத்துல இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திரா ரூடானி மாயையா. உள்ள இருந்து யாரு இயக்கிறா அப்படின்னு கேட்டா சூத்திராத்மான்னு ஒருத்தர் இருக்கார். யாரு சூத்திராத்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர். எல்லாத்தோட இதுலயும் கனெக்ட் ஆகிருக்கிறது ஹிரண்ய கர்ப்பர்ன்ற ஒரு நூல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் பப்பட் ஷோ பொம்மை, நம்ம பொம்மையில எல்லாத்துலயும் ஒரு நூல் கட்டி தொங்க விட்டுருப்போம்ல, அந்த நூல் யாரு அப்படின்னா விஷ்ணு பகவான் ஹிரண்ய கர்ப்பர். அந்த நூலை வச்சுக்கிட்டு ஆப்ரேட் பண்றதுக்கு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் அந்தர்யாமி, ஈஸ்வரன் பேரு. அந்த அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரன் எங்க இருந்து ஆப்ரேட் பண்றாரு அப்படின்னா ஒவ்வொருத்தரோட ஹிருதயத்துக்குள்ளார இருந்தும் அந்த சூத்திரத்தை யூஸ் பண்ணி, சூத்திராத்மாவை யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கார். அப்ப தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சா பண்ண முடியாது. தெய்வம் அத்திரச்ச பஞ்சமம் 13வது சாப்டர் 13ல வந்து பாத்தீங்கன்னா 20, 21, 22 3 ஸ்லோகங்கள் பக்கத்துல போட்டு 13, 21, 22, 22 வரைக்கும். காரிய கரண கர்த்ருத்வே ஹேது பிரகிருதி உச்யதே புருஷ சுக துக்கானாம் போக்த்ருத்வே ஹேது உச்யதே. முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புருஷன் அப்படின்ற ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா வந்து சந்நிதி, அவரோட சந்நிதியில இந்த பிரகிருதி என்ன பண்ணுது தெரியுங்களா, 24 தத்துவங்கள். இந்த 24 தத்துவங்களை கூடின இந்த பிரகிருதி என்ன பண்ணுது, காரிய கரண கர்த்திருத்வே. மனசுல புரிஞ்சுங்க, நான் பண்றேன்னு தலையில தலையா நம்ம நினைச்சிட்டு இருக்கோமே, நம்ம பண்ணல. 24 தத்துவங்கள் பிரகிருதி மாயா வந்து பாத்தீங்கன்னா காரிய கரண கர்த்திருத்வே ஹேத்துஹு. இது எல்லாத்தையும் பண்றதுக்கு பின்னாடி யாருன்னா 3 குணங்கள். இந்த 3 குணங்கள் தான் எல்லா காரியத்தையும் பண்றதுக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. அப்ப நான் யாரு அப்படின்னா நான் போக்தா. வாஸ்தவத்துல அபிமானம் வச்சோம் நான் போக்தா, அபிமானம் இல்லைன்னா திரஷ்டாவா ஆயிடுவோம். என்னோட சந்நிதியில இந்த மனசு இந்திரியங்கள் எல்லாம் இயங்குது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா புருஷ பிரகிருதி ஸ்தோகி புங்தே பிரகிருதி ஜான் குணான். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரகிருதியில நின்னுக்கிட்டு இந்த தேகம் மனசு புத்தி எல்லாத்துலயும் இதுக்கு அந்நியமா இருக்கிற நான் நின்னுக்கிட்டு இதுல இருக்கிறத எல்லாத்தையும் போகம் பண்ணுகின்றேன். காரணம் குணசங்கோசிய. நம்முடைய சுகதுக்கத்துக்கு எல்லாத்துக்கும் கர்த்திருவம் போக்திருத்துவம். நான் கர்த்தா, நான் போக்தா, நான் புண்ணியாத்மா, நான் பாப்பாத்மா, நான் நல்லா இருக்கேன், சுகமா இருக்கேன், நான் துக்கமா இருக்கேன், எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காரணம் குணசங்கோசிய சதசத் யோனி ஜென்மசு. நம்ம இந்த குணம்னு சொல்லக்கூடிய இந்த பிரகிருதியோட என்ன பண்ணிட்டோம், சயோகமாயிட்டோம். திரஷ்டு திருஷ்ய சயோகயோகோ ஹேய ஹேத்து. யோக சூத்திரம் சொல்லுது, திரஷ்டா திருஷ்யமா இருக்கிற இந்த தேகாதிகளோட ஒண்ணு சேர்ந்தாம்பா சம்சாரம் ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா திரஷ்டாவா இல்லாம திருஷ்யத்தோட வந்து பாத்தீங்கன்னா குணங்களோடு சேர்ந்து இருக்கிறது. அதனால என்ன கிடைக்குது, புண்ணியம் பாப்பம். நான் பண்றேன். யார் பண்றா, பிரகிருதி பண்ணுது. பிரகிருதி பண்றது எல்லாத்தையும் நான் பண்றேன்னு இந்த குணத்தோட சேர்ந்து இருக்கிறதுனால இது பண்றதை நான் பண்றேன்னு நினைக்கிறோம். பாத்தீங்களா, இதுதான் முக்கியமானது. இதனால என்ன ஆகுது, நான் கர்மத்தை பண்றேன்னா அப்ப போகம் பண்றதுக்காக திரும்ப
பிறந்து இறந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்க. அப்ப யாருப்பா உள்ள உண்மையிலே யாரு கர்த்தா யாரு போக்தா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் என்னவா இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன்னா, இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா, நான் இந்த கேமரால கையை தூக்கின கேமரால இருக்கிற அந்த உருவம் கையை தூக்குமா? எப்படி கையை தூக்கும்? நான் கை ஒரிஜினலா இருக்கிற நான் கையை தூக்கி இந்த உடம்பு முகத்தை அசைச்சா அந்த கேமரால இருக்கிறது கண்ணை ஆட்டுது, எல்லாத்தையும் தலையாட்டுது, எல்லாம் பண்ண அது சொந்தம் ஏதாவது இருக்கா? இல்ல. இதே மாதிரி தான் ரிஃப்ளெக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் இல்லை. இதை நல்லா புரிஞ்சுங்க. அதனால தான் நான் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி காலையில வரும்போது லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன் தெரியுங்களா உங்களுக்கு? சுவாமி நீ பேசு சுவாமி, நீ தான் எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்க, நீயே பேசு சுவாமி, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை சாமி அப்படின்னு வந்து பாடத்தீங்கன்னா பாடத்துல உட்காரும் போது லாஸ்ட் நான் ஆரம்பிக்கிற முதல் தாட் இதுல இருந்தா ஆரம்பிக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? நான் கொஞ்சம் புத்திசாலித்தனம் வந்துருச்சு அப்படின்னா, யாரு பண்றான்னு தெரிஞ்சது அப்படின்னா, ரிஃப்ளெக்ஷன் பண்ணாது. யாரு பண்றா? ஒரிஜினல் மட்டும் தான் பண்ண முடியும். சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மேகம் மறைச்சிருச்சு அப்படின்னா இங்க ரிஃப்ளெக்ஷன் தண்ணியில தெரியாது. அப்ப சூரியன் பிரகாசிச்சான் அப்படின்னா அந்த பிரகாசம் இங்க தண்ணியில தெரியும். இதுக்கு சொந்தமா தண்ணியில பிரகாசிக்கிற சூரியனுக்கு எந்த ஒரு சாமர்த்தியமும் இல்லை. அது நினைச்சா எதுவுமே பண்ண முடியாது. இதே மாதிரி தான் நம்மளும். அப்ப யாரு உண்மையிலேயே அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் எப்படி இருக்கார்? எங்கேயாவது வானத்துல இருக்காரா? வானத்துல இல்ல. அப்ப எங்க இருக்கார்? ஹிருதயத்துல இருந்துகிட்டு எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறார். கர்த்தா யார்? வாஸ்தவ கர்த்தா. வாஸ்தவ கர்த்தா வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் வாஸ்தவ கர்த்தா. அதனால மந்திரம் சொல்லுது 13:22 உபதிருஷ்டானுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரஹ பரமாத்மேதி சாப்யுக்தோ தேகேஸ்மின் புருஷப்பரஹா. அவர் தான் அனுமதி கொடுக்கிறார். உபதிருஷ்டா பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் தான் நம்மளை தாங்குறார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா போகம் பண்றார், எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது மூலமா. அவர் தான் மகேஸ்வரனா இருக்கார். எங்க இருக்கார்? அவர் தான் பரமாத்மான்னு சொல்லப்படுகிறார். இந்த தேகத்துக்குள்ளார இந்த ஜீவனுக்கு அந்நியமா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். கர்மசாட்சியா இருக்கார். கர்மசாட்சியா இருக்கார். இந்த ஜீவன் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா கர்மத்தையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஐயோ அபிமானம் வச்சு துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கானே, ஐயோ பாவம் அப்படின்னு நம்மளை பார்த்து பரிதாபமா சிரிச்சுக்கிட்டு இருக்கார் உள்ள பரமாத்மா. அப்ப யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குணங்கள் செய்கின்றன. ஈஸ்வரனை வந்து குணங்களோட சைத்தன்யத்தை குணங்களோட சேர்த்தீங்க அப்படின்னா சைத்தன்யத்தோட சந்நிதியில குணங்கள் பண்ணுகிறது. அப்ப வந்து யாரு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமாத்மா. பரமாத்மா தான் எல்லா காரியத்தையும் பண்ணுகின்றார். எங்க சுவாமி சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தர்யாமி பிராமணம்னு ஒண்ணு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்தர்யாமி பிராமணம்னு பார்த்தோம். அந்த அந்தர்யாமி பிராமணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிருகதாரண்யம் 3:7 17 இருந்து ஆரம்பிங்க. 3:7 16 இருந்து ஆரம்பிங்க. 3:7 மந்திரம். அந்தர்யாமி பிராமணம்னு ஒரு முக்கியமான இதை புரிஞ்சுக்கணும். இது கர்த்திருவம் போகணும், அபிமானம் வரக்கூடாது நமக்கு. மந்திரம் சொல்லுது, யக பிராணி திஷ்டன் பிராணா தந்தரோ எம் பிராணோ நவேத. எவன் பிராணனுக்குள்ளார இருந்துகிட்டு இருக்கானோ, எந்தது? பிராணன், அப்பானன், வியானன், உதானன், சமானன் அப்படின்னு 5 பிராணன்களுக்குள்ளாரையும் ஒரு ஆள் இருக்கார். அந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா அவரை அறியுமா அப்படின்னா பிராண நவேத, பிராணோ நவேத. ஆனா உள்ள இருக்கிற அந்த ஆளை வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணனுக்கு தெரியாது. வேத எஸ்ய பிராண சரீரம். அந்த பரமாத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணனே சரீரம் வேஷம் போட்டிருக்கு. பிராண வேஷத்துல இருக்கார். யாரு இருக்கா? பிராணனுக்கே தெரியாது உள்ளுக்குள்ளார நமக்குள்ளார ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்ப பிராணனுக்குள்ளார இருந்துகிட்டு பிராணன் அறியாதவரா இருக்கார். பிராணன் தான் அவருக்கு சரீரம். யக பிராணமந்தரோ யமயதி. எவர் பிராணனுக்குள்ளார இருந்துகிட்டு பிராணனை இயக்குகின்றாரோ, ஏ பிராணனே சுவாசம் பண்ணு, ஏ அப்பானனே நல்லா மலமூத்திர விசர்ஜனம் பண்ணு, ஏ உதானனே நீ வந்து பாத்தீங்கன்னா விக்கல் எடு, நல்லா வந்து பாத்தீங்கன்னா சொருமல் எல்லாத்தையும் பண்ணு, ஏ வியானனே உடம்பு ஃபுல்லா வியாபிச்சு பிளட் சர்க்குலேஷனை கரெக்டா வச்சுக்கோ, ஏ வந்து பாத்தீங்கன்னா சமானனே ஒழுங்கா டைஜஸ்ட் பண்ணி எல்லா பக்கமும் கொண்டு போ அப்படின்னு இந்த பஞ்ச பிராணனுக்குள்ளாரையும் ஒரு ஆள் இருந்துகிட்டு
உள்ள இருந்துகிட்டு இந்த பஞ்ச பிராணனையும் கண்ட்ரோல் பண்றார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா அந்தர்யாமி அமிர்தக. அதுதான் உன்னுடைய ஆத்மா, அந்தர்யாமின்னு பேரு. அப்ப நம்ம யாரு? ரிஃப்ளெக்ஷன். அப்ப வாஸ்தவம் யாரு? உள்ள இருந்து ஒருத்தன் இயக்குறான் பாருங்க, அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உன்னுடைய ஆத்மா, அதுதான் அந்தர்யாமி அப்படின்னு பேர். அது மட்டும் இல்லாம யோ வாச்சி திஷ்டன் வாச்சோ அந்தரோ எம் வாங்ன வேத ஒவ்வொன்னா ஆரம்பிக்குது. வாக்குக்குள்ளார இருந்துகிட்டு வாக்கு, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேனே, இந்த வாக்குக்குள்ளார ஒருத்தன் இருக்கான். இந்த வாக்குல இருந்துகிட்டு, இந்த வாக்குக்கு தெரியாது இது ஜடம். ஃபேனுக்கு தெரியவே தெரியாது. ஃபேனுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் இருக்கான்னு ஃபேனுக்கு தெரியாது. லைட்டுக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கான்னு லைட்டுக்கு தெரியாது. அயன் பாக்ஸுக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கான்னு அயன் பாக்ஸுக்கு தெரியாது. கரண்ட்னு ஒண்ணு தெரியவே தெரியாது. ஆனா ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லாம். ஆனா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கும் தெரியாது தான் வந்து வேற ஒன்னால இயங்குறோம். ஏன்னா இது எல்லாம் ஜடம். அதே மாதிரி இந்த வாக்குக்கு தெரியாது, இந்த வாக்குக்கு உள்ளார ஒரு ஆள் இருக்கார், உள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் இயக்கிறார் அப்படின்னு இந்த வாக்குக்கு தெரியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த காதுகளுக்கு தெரியாது, காதுக்குள்ளார ஒருத்தர் இருக்கார், அவர் தான் காதை என்ன இயக்குகின்றார் அப்படின்னு காதுக்கு தெரியாது. அதே மாதிரி கண்களுக்கு தெரியாது, மனசுக்கு தெரியாது, இந்த புத்திக்கு தெரியாது, எதுக்குமே தெரியாது. ஆனா எல்லாத்துக்குள்ளாரையும் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கார். எப்படி இன்விசிபிளா வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இருக்கோ, கரண்ட் இருக்கு. நம்ம என்ன பாக்குறோம்? ஃபேன் ஓடிட்டு இருக்கே. ஃபேன் ஓடல மண்ணாங்கட்டி புண்ணாக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா ஜடம். அது எங்க ஓடும்? அதுக்கு ஓடுற சாமர்த்தியம்லாம் இல்லை. அப்ப யார் ஓடுறா? உள்ளுக்குள்ளார இன்விசிபிளா இருக்கிற அந்த பரமாத்மா, கரண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா. அதே மாதிரி இந்த தேகத்துக்குள்ளார எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கார். கேனோபனிஷத் சொல்லுது, ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோயது வாச்சோக வாச்சம் சவுபிராணஸ்ய பிராணஹ சக்ஷுஷக்ஷு அதிமுச்ச தீராக பிரேத்ய அஸ்மா லோகாத் அமிர்தா பவந்தி. கண்ணுக்கு கண்ணா இருக்கார், வாக்குக்கு வாக்கா இருக்கார், மனசுக்கு மனசா இருக்கார், பிராணனுக்கு பிராணனா இருக்கார். அப்படின்னு யார் ஒருத்தன் இது பண்ணல உள்ள இருக்கிறவர் தான், அவரோட சந்நிதியில இது இயங்குது அப்படின்னு எவன் அறிகிறானோ அவன் தெய்வத்தை அறிஞ்சுட்டான்னு அர்த்தம். அவன் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை அடைஞ்சிடறான்னு சொல்லுது மந்திரம், கேனோபனிஷத் மந்திரம். அப்போ 5வது ஆள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 4ம் வந்து பாத்தீங்கன்னா ஜடம். 5வதா இருக்கிற ஆள் இருந்தாதான் அது பூர்த்தியாகும். 5வது யாருன்னா தெய்வம். அத்திரச்ச பஞ்சமம், தெய்வம் தான் 5வதா இருக்கிறது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? புத்திசாலித்தனமா 3:27 3:28 எடுத்துங்க. 3:27 சொல்லும் போதே சொல்லுது, பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதே. இந்த உலகத்துல நடக்கிற எல்லா காரியத்தையும் யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசக சர்வாணி கர்மசக. எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா கர்மங்களையும் யாரு பண்றா அப்படின்னா சத்வரஜஸ் தமஸோட இருக்கிற 3 குணமா இருக்கிற பிரகிருதி பண்ணுது, மாயா பண்ணுது. அப்ப யார் பண்றா? நாம் பண்ணல. அப்ப நான் யாரு? நான் பார்க்கிறவன். திருஷ்யத்துக்கு லட்சணம் சொல்லும் போது யோக சூத்திரத்தில் சொல்லுது, பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம் பூத்தேந்திரியாத்மகம் போக அபவர்கார்த்தம் திருஷ்யம். இந்த திருஷ்யமா இருக்கிற இந்த 3 குணங்கள் தான் பூத்தங்களா, பஞ்சபூத்தங்களா வெளியில இருக்கிறதும். அந்த மாயா பிரகிருதி தான் வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட உடம்புல இந்திரியங்களாவும் இருக்கு. அப்ப யார் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்கள் இந்த 3 குணங்களால் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களோட காரியங்கள் இதெல்லாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் அந்த குணங்கள் மாத்தி 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 சுத்திக்கிட்டே இருக்கு. சத்வரஜஸ்தமஸ் மாறி மாறி போயிட்டே இருக்கு. அப்ப யாரு இயங்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குணங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணுகின்றன. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? பிரிச்சறியாததுனால வந்து பாத்தீங்கன்னா நாம் பண்றேன்னு அகங்கார விமூடாத்மா, முட்டாள் மூர்க்கன், எருமாடு புத்தி வந்து பாத்தீங்கன்னா தெரியவே மாட்டேங்குது. அனாதி காலத்துல இருந்து யார் பண்றான்னு விசாரமே இல்லை. அப்ப என்ன பண்றோம்? நாம் பண்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம் பிடிச்சவன் முட்டாள் வந்து பாத்தீங்கன்னா நினைக்கின்றான். இதே தத்துவ வித்து என்ன பண்றான்? யாரு பண்றா அப்படின்னா 5 காரணங்களை பிரிச்சு போட்டுருங்க. யார் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகம் நான் இல்லை.
இதுல இருக்க ரிஃப்ளெக்ஷன் அதுவும் நான் இல்லை, ஒரிஜினல் நான், ரிஃப்ளெக்ஷன் நான் இல்லை. அதுக்கப்புறம் கரணங்கள் நான் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சப்பிராணன் அதுவும் நான் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவதா யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான், என்னோட சந்நிதியில தான் இந்த 4 ஒர்க் ஆகுது. நான் பண்றேனா? நான் பண்ணல. அப்ப யாரு வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு அறியறானோ அவன் தான் பரமார்த்த தர்ஷின்னு நம்ம பார்த்தோம்ல, அவன் தான் தியாகி. அப்ப இத பிரிச்சு அறியாததுனாலதான் நம்ம என்ன பண்றோம், நான் கர்த்தான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஜென்மத்தை திரும்ப திரும்ப அடைஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்ப புத்திசாலியா இருக்கிறவன் என்ன பண்ணணும், பிரிச்சு அறிந்து நான் செய்யவில்லை அப்படின்னு நினைச்சுக்கணும். இதோட இங்க நிக்கட்டும், நாளைக்கு மீதி என்னமோ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். முதல் ஸ்டெப் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெய்வம் தான் எல்லாத்தையும் பண்ணுதுன்னு ஃபர்ஸ்ட் வந்துருங்க. அதுக்கப்புறம் தாண்டி போகலாம். நான் பண்ணல, ஈஸ்வரன் பண்றார். நான் பண்ணல, ஈஸ்வரன் பண்றார். என் வாக்கு பேசாது. நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கேன், முயற்சியோட பேசுறேன்னு நினைச்சிருக்கீங்களா? எந்த முயற்சியும் இல்லை. நான் வந்து இன்னைக்கு மங்களாச்சரணம் ஸ்லோகம் சொன்னேன்ல, நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இது என்ன அது பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கு, அது பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அது ஆட்டோ ப்ரோக்ராம் என்ன பண்ணியிருக்கோ அது பாட்டுக்கு இயங்கிக்கிட்டே இருக்கும். ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கு. கரண்ட் வந்தோடனே ஃபேன் ஓட ஆரம்பிச்சிருது, கிரைண்டர் ஓட ஆரம்பிச்சிருது, லைட் எரிய ஆரம்பிச்சிருது, ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பாட ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? சந்நிதி மாத்திரமா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் இருக்கார், கரண்ட் இருக்கு. இப்போ கரண்ட் இல்லைன்னா எரியாது இல்லை. அதே மாதிரி உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா பரமாத்மா வந்து சந்நிதி மாத்திரமா இருக்கார். அந்த சந்நிதி மாத்திரமா அவர் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம பண்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, இருக்கிறதுலேயே பெரிய முட்டாள்தனம். இந்த சம்சாரத்துக்கு காரணம் வந்து எது அப்படின்னா நான் பண்றேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணிக்கங்க, நான் பண்ணலை. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருதி டிராமா போயிட்டு இருக்கு, பிரகிருதி நடந்துகிட்டு இருக்கு. அதை அடையிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, முதல் ஸ்டெப் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் பண்றாரு, ஈஸ்வரன் பண்றாரு, ஈஸ்வரன் பண்றாரு. எல்லாத்தையும் ஈஸ்வரன் மேல போடுங்க. நான் பண்ணல, நான் பண்ணல, ஈஸ்வரன் பண்றாரு, நான் பண்ணல, ஈஸ்வரன் பண்றாரு, நான் பண்ணல, ஈஸ்வரன் பண்றாரு. எனக்கு கர்ம பலன் இல்லை, யாரு பண்றாரோ அவருக்கு தான் கர்ம பலன். நான் அனுபவிக்கல, நான் போக்தா இல்லை, பகவான் தான் போக்தா. அப்ப நான் பண்ணல, நான் அனுபவிக்கவும் இல்லை. யாரு பின்னாடி இருக்கா? பகவான் தான் கர்த்தா, பகவான் தான் போக்தா. நான் ஒன்றும் இல்லை, நான் திரஷ்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துடும். பின்னாடி வந்துட்டீங்கன்னா தப்பிச்சிடலாம், ஜென்மத்துல இருந்து தப்பிச்சிடலாம். எப்ப கர்த்திருவத்தை நம்ம தியாகம் பண்ணலையோ அப்ப திரும்ப திரும்ப போக்தாவாகணும், திரும்ப திரும்ப ஜென்மம் கிடைச்சிக்கிட்டே. இதை மனசுல புரிஞ்சு பாப்பா. இன்னொரு இந்த ஸ்லோகங்கள் அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் அழகா கொண்டு வருது, அதுக்காக ஆச்சாரியா டிராவல் பண்றேன் பாப்பா. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. இந்த இந்த சாஸ்திரத்துக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா அப்பவாத சாஸ்திரம்னு பேர். அப்பவாதம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஏற்கனவே என்னெல்லாம் தப்பு தப்பா மைண்டில் வச்சிருப்போமோ அந்த தப்பு தப்பா வச்சிருக்கிறது எல்லாத்தையும் அடிச்சு உடச்சி மொத்தத்தையும் நாசம் பண்றது தான் இந்த சாஸ்திரம். அப்ப நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பிடிவாதமா நம்ம வச்சிருப்போம்ல, இந்த கர்த்திருவம் போக்திருத்துவம், இது சரி இது சரி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாத்தையும் இப்ப என்ன பண்ணுங்க, இந்த ஸ்லோகங்களை படிச்சு படிச்சு படிச்சே கிருஷ்ணரை வச்சுக்கிட்டு அவரோட வாக்கியத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, எல்லாத்துக்கும் பேஸ் வந்து வேதம். இப்போ வேதத்தை வச்சு டொம் 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 நம்ம நிறைய தப்பா வச்சிருப்போம், பிடிவாதமா வேற இருப்போம், தெளிவில்லாம இருக்கும். எல்லாத்தையும் உடச்சு விட்டுருங்க. உடச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பதான் நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா தான் சர்வதர்மான் பரித்தியஜைக்கு லாஸ்ட்ல போக முடியும், சரணாகதிக்கு போக முடியும். அதனால எதெல்லாம் நம்ம தப்பா புரிஞ்சு வச்சிருப்போம், சில பிடிவாதமா சில கருத்துக்கள்ல இருப்போம், எல்லாத்தையும் இந்த வேதாந்தம் கேட்க கேட்க உடையணும். எல்லாமே உடையாம நம்ம அப்படியே ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா அப்ப மோட்சம் கிடைக்காது. இப்ப தப்பெல்லாம் திருத்திக்கிட்டே வாங்க. ஹரி ஓம் ஹரி ஓம்.